வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யுவிகா அதாவது இஸ்ரோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது டோட்டலாக ஃப்ரீ. இஸ்ரோலேயே போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து மே மாதம் ஹாலிடேயில் வருது. இது நம்ம கூட படிக்கிற நம்ம கிளாஸில் படிக்கிற 9th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஈவன் உங்கள் குழந்தைகளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மொபைல்லேயே பண்ணுறதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இது நீங்கள் சிஸ்டத்துலேயும் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் போய்க்குங்க. சிஸ்டத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் எளிமையாக இருக்கும். மொபைல்லையும் பண்ணலாம். அதனால் மொபைல் வெர்ஷன் தான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த டெஸ்க்டாப் விஷன் போய்க்குங்க. இஸ்ரோ அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இஸ்ரோன்னு டைப் பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். அதில் மேலே அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ கிடைக்கும். இதில் அந்த இஸ்ரோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிசல்ட் இருக்குது பாருங்கள், இஸ்ரோ அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபஸ்ட் ரிசல்ட் இருக்குது பாருங்கள், இஸ்ரோ கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனோடனே மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது அந்த யுவிகாவோட அட்வர்டைஸ்மெண்ட். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் ஹாஸ் ஷோயிங் 4 ஸ்டெப்ஸ், 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம பண்ணால் போதும், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மெயில் ஐடி வேணும். தென் அவங்கள ஒரு குவிஸ் அட்டன் பண்ணணும். அந்த குவிஸில் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா தே கேன் மூவ் ஆன் டு தி இஸ்ரோவில் போய் தங்கி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உண்டி உறைவிட பயிற்சி மாதிரி அவங்க 1 வீக் பக்கம் தராங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதில் இம்பார்ட்டண்டான டேஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்ச்லேருந்து இது ஆரம்பிச்சிருச்சு, ஓப்பன் ஆகிருச்சு. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th வரைக்கும் இருக்குது. ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. தென் மே மாதம் வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இதில் போயிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகணும் என்ன பண்ணுங்கள், உங்கள் நேமும் உங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துட்டு அங்கே கேப்சா ஒன்று இருக்கும், அந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கங்க. ஸோ இதை நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். ஜஸ்ட் உங்கள் நேம், தென் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, அந்த கேப்சா அங்கே என்ன கொடுத்துருக்கோ அந்த கேபிட்டல் ஸ்மாலை பார்த்து அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்கள் மெயிலுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கேப்சா டைப் பண்ணிவிட்டு தென் நான் சப்மிட் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே மெயிலுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அந்த கோடை மேலே டைப் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த கோடை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் 8 டிஜிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நியூ பாஸ்வேர்டை கிளிக் பண்ணணும். ஸோ உங்கள் மெயிலில் வந்த கோடை ஃபஸ்ட்டு மேலே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்த உடனே உங்களோட பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அந்த நியூ பாஸ்வேர்டை ஒரு தாட்டி மேலே டைப் பண்ணிட்டு அதேவே கீழே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முடிச்சிடும். நான் வந்து அந்த மெயிலில் வந்த டாபிக் வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன். அதே போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு, ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி 8 டிஜிட் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கீஸ் இருக்கிற மாதிரி போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணி முடிச்சுருங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதையவே 2வது டைம் கேட்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2வது டைமும் டைப் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டைம் ஆல்சோ இட் ஆஸ்கிங் அது சேம் திங். மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே உங்களோட பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்துட்டு சப்மிட் சேவ் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பேக் போயிட்டு அடுத்த டேப்பில் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செகண்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவிஸ் இருக்கும். அந்த குவிஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த குவிஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட என்ரோல்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பாருங்கள், ஸ்டெப் 2 அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் லீட்ஸ் டு தி குவிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம ஆல்ரெடி மொபைலை சேவ் பண்ணிட்டோம். அதனால் அந்த மொபைலை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அதோட கேப்சா, இங்கே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவும் இங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த உங்களோட லாகின் வந்து உங்களோட மெயில் ஐடி, சேம் திங் உங்கள் பாஸ்வேர்டு. நம்ம பாஸ்வேர்டு அப்ளை க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிடுங்க. கேப்சாவை அதே போல் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கேப்சா அங்கே இருக்குது. அந்த கேப்சாவை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க.
கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குவிஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் பொறுமையாக அந்த குவிஸை அட்டன் பண்ணுங்கள். குவிஸை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம 3rd ஸ்டேஜ் அண்ட் 4th ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ண முடியும். உள்ளே போனீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கேட்கும். யுவிகா 2022 வந்துடும். இது வந்து அட்டம்ப்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் க்ரீன் கலரில், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அந்த குவிஸுக்கு போயிடும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸாக உங்களுக்கு காட்டும். அந்த கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணி இந்த குவிஸை அட்டன் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த குவிஸை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இட் டேக் 1 டே, ஒரு நாள் கழித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அட்டம்ப்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த குவிஸை அட்டன் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். கீழே வந்து க்ரீன் கலருக்கு வந்து ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் போயிடலாம். இது முடிச்சு 1 டேக்கு அப்புறம் மறுபடியும் இதே சைட்டில் வந்துட்டு அந்த 3rd ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த 3rd ஸ்டெப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணணும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கும். உங்கள் ஸ்கூல், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் 10th 8th உங்கள் மார்க்கு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்கும். இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் நேம், சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிக்கணும். அப்லோட் பண்ணி முடித்த உடனேயே உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துடும். தென் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டேட் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். அந்த டேட்டில் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்து உங்கள் நேம் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் குவிஸ். நீங்கள் வந்து யுவிகாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பயன்படுத்திக்கிங்க. நம்ம மாவட்டத்திலேருந்து, நம்ம மாநிலத்திலேருந்து அதிகப்படியான மக்களை வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.